இஞ்சி இடுப்பழகி பாட்டு ஒரு ஹிந்தி பாட்டோட காப்பியா? கமல் சொன்ன அந்த ரகசியம் 30 வருஷமா நம்ம கொண்டாடுற தேவர் மகன் படத்தோட அந்த மேஜிக் எப்படி உருவாச்சு தெரியுமா? இசைஞானி செய்த அந்த ஒரு நிமிஷம் மிராக்கிள் இதோ. 7 நாள்ல தேவர் மகன் கதையை எழுதி முடிச்ச கமல் பாடல்கள் கம்போசிங்க்கு உட்கார்ந்தப்போ ஒரு ஐடியா கொடுத்தாராம். ஒரு பழைய ஹிந்தி பாட்டை போட்டு காட்டி இந்த ஃபீல் மட்டும் போதும்னு ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம உலக நாயகன். ஆனா ராஜா அதை அப்படியே காப்பி அடிக்கல. அந்த மெட்டோட ஆன்மாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த 2 நிமிஷத்துல ஒரு புதிய தமிழ் மெட்டை போட்டு காட்டியிருக்காரு. கமலே மிரண்டு போய் நின்ன அந்த தருணம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற இஞ்சி இடுப்பழகி. அவர் அந்த ஹிந்தி பாட்டு மாதிரியே தருவார்னு நினைச்சேன். ஆனா அவர் தந்தது முற்றிலும் வேறொரு மேஜிக்னு கமல் இன்னைக்கும் சிலாகிச்சு பேசுறாரு. இதுதான் ராஜா சார். வெறும் இன்ஸ்பிரேஷனை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்க இவரால மட்டும்தான் முடியும். தேவர் மகன் வெறும் படம் இல்ல, அது ஒரு பாட புத்தகம். உங்களுக்கு பிடிச்ச கமல் ராஜா காம்போ பாட்டு எது? இஞ்சி இடுப்பழகியா இல்ல கண்மணி அன்போடு காதலனா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா அப்டேட்ஸ்க்கு தமிழ் காலி சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, இது காப்பி இல்ல, உலக நாயகனே சொன்ன ரகசியம்.